அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களத்திலே பிறந்திருக்கிறது. பல வருடங்களாக நடைபெறாமல் இருந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல்கள் தற்போது மே மாதம் 6ஆம் தேதி நிகழ இருக்கிறது. அதிலேயும் சில குழப்பங்கள் எழுந்திருந்தன. நீதிமன்ற உத்தரவுகள் சில கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல்களும் மே 6ஆம் தேதி நிகழுமோ இல்லையோ என்று முடிவாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு முன்னதாக இந்த புத்தாண்டிலே எங்களுடைய மக்கள் புதியதான ஒரு அணுகுமுறையிலே செயற்பட வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் பிரதேசங்களிலே, அதுவும் விசேஷமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார, அரசியல், தேசிய உறைவிடமாக கருதப்படுகிற யாழ்ப்பாணத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு 25% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. ஆனால் மற்ற அனைத்து தரப்புகளுக்கும் ஒவ்வொன்றாக பார்க்கிற போது அதுக்கு குறைவானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக 20% அளவிலே வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்த மக்களை விட 10% குறைவாகத்தான் பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை சாதகமாக உபயோகித்து யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது, அது தேசிய மக்கள் சக்திக்குத்தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் சொல்ல தலைப்படுகிறது. இது ஒரு தவறான பிம்பம். ஆனால் அவர்களுக்குத்தான் கட்சிகளுக்குள்ளே அதிகூடிய வாக்கு கிடைத்ததன் காரணமாக அவர்கள் அப்படியாக சொல்லுகிறார்கள். அதை அடுத்து வருகிற முதலாவது தேர்தல் இது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒரு உள்ளூர் சபை தேர்தலாக இருந்தாலும் கூட இது நாடு பூராக நடைபெறுகிற போது, எங்களுடைய மாவட்டங்கள் அனைவத்திலே நடக்கிற போது இதிலே வருகிற தீர்மானம், இதிலே வருகிற தேர்தல் முடிவு அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகிற இந்த கூற்று உண்மையா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு உகந்த தருணமாக இருக்கும். ஆகையினால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களிடத்திலே தெளிவான ஒரு ஆணையை கொடுக்குமாறு கேட்கிறோம். தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது தென்னிலங்கை கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஆணை கொடுத்து விடவில்லை, அது பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் கூடுதலான வாக்குகள் எடுத்த காரணத்தினாலே, அப்படியான ஒரு படம் காட்டப்படுகிற காரணத்தினாலே இந்த தடவை அப்படியாக வாக்களிக்காமல் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். தமிழ் கட்சிகள் என்று சொல்லுகிற போது பிரிந்து வெவ்வேறு தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் முடிவு பாராளுமன்ற தேர்தலில் நடந்ததை போல தான் இருக்கும். ஒவ்வொரு தமிழ் கட்சிக்கு அல்லது கூட்டமைப்புக்கு, கூட்டணிக்கு பிரிந்து மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால், நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும்தான் வாக்களிக்கக்கூடாது, மற்ற தமிழ் கட்சி எதற்கும் வாக்களிக்கலாம் என்று நினைத்து வாக்களிப்பார்களாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தல் முடிவு தான் உள்ளூராட்சி மன்றத்திலேயும் வரும். ஆகையினால் இதிலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், பல தமிழ் கட்சிகளுக்கு அல்ல. ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்குகளை குவிக்கிற போதுதான் தமிழ் மக்களுடைய ஆணை தமிழரசு கட்சியோடு அல்லது ஒரு தமிழ் கட்சியோடு இருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும். அது எது அந்த ஒரு தமிழ் கட்சி? இன்றைக்கு இந்த நாட்டிலே சமஷ்டி ஆட்சி முறை ஏற்பட வேண்டும் என்று 75 வருட காலமாக இந்த கட்சியினுடைய அடிநாதமாக விளங்குகிற கோஷத்தை இன்று வரைக்கும் கொண்டு செல்லுகிற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. ஆகவே அரசியல் தீர்வு எப்படியானதாக இருக்க வேண்டும், அது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற கட்சிக்குத்தான் உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும். அது இலங்கை தமிழரசு கட்சி. மற்றவர்களெல்லாம் இப்பொழுது அதை சொல்ல தலைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் அடிப்படையிலேயே சமஷ்டிக்கு எதிரானவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது தேர்தல் காலத்திலே அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக நாங்களும் சமஷ்டி தான் என்று சொல்ல தலைப்படுகிறார்கள். ஆனால் சமஷ்டி கட்சி என்ற பெயரோடு அழைக்கப்பட்ட ஃபெடரல் பார்ட்டி
என்று அழைக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி தான் சமஷ்டிக்கு சொந்தக்காரன். ஆகையினாலே தமிழரசு கட்சிக்குத்தான் மக்கள் வாக்களித்து அந்த ஆணையை கொடுக்க வேண்டும். அது முதலாவது விடயம். இரண்டாவது, பிரதான தமிழ் கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும். உதிரிகளுக்கு வாக்களிப்பதிலே பிரயோசனம் கிடையாது. தேர்தல் முடிவுகள் பாராளுமன்ற தேர்தலிலே என்னவாக இருந்தாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் வடக்கு கிழக்கிலே இருந்து சகல மாவட்டங்களிலேயும் இருந்து பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 8 மாவட்டங்களில் இருந்தும் எங்களுக்கு பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஆகையினாலே தமிழ் மக்களுடைய ஏகோபித்த தெரிவாக இருப்பது, எங்களுடைய தேசம் முழுவதும் வியாபித்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். மற்ற கட்சிகளுக்கு எங்கேயோ ஒரு ஆசனம், இன்னொரு இடத்திலே வேறொரு ஆசனம் கிடைத்திருக்கக்கூடும் அது இந்த தேர்தல் முறையிலே. ஆனால் அப்படியாக பிரிகிற காரணத்தினாலே தான் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அரசாங்கத்துக்கு ஆணை கிடைத்திருப்பதைப் போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படும். ஆகையினாலே பிரதான தமிழ் கட்சிக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக, எதிர்த்தரப்பிலே பிரதான எதிர்கட்சிக்கு அடுத்ததாக மிகப்பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி. ஆகையினாலே சரியான கொள்கையோடு பயணிக்கிற, சமஷ்டி கொள்கையோடு இருக்கிற, சமஷ்டியை தன்னுடைய பேராகவே வைத்திருக்கிற எங்களுடைய கட்சிக்கு அதுதான் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலேயும் வாக்களிப்பதன் மூலமாக மட்டும்தான் நாங்கள் இந்த அரசாங்கம் செய்ய தொடங்கியிருக்கிற இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க முடியும். ஆகையினாலே விசேடமாக யாழ்ப்பாணத்திலே, மற்ற பிரதேசங்களிலேயும் தமிழ் மக்கள் அப்படியாகத்தான் வாக்களிக்க வேண்டுமானால் விசேடமாக யாழ்ப்பாணத்திலே பாராளுமன்ற தேர்தல் முடிவு அப்படியானது அல்ல என்பதை எடுத்து காட்டுவதைப் போல இந்த தேர்தல் முடிவுகள் இருக்க வேண்டும். 17 மன்றங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி செய்வதற்கான ஆணையை மக்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் 59 சபைகளிலே வடக்கு கிழக்கு பூராகவும் போட்டியிடுகிறோம். 59 சபைகளிலேயும் தமிழ் மக்களுடைய ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற முடிவு வர வேண்டும். அந்த 59லே ஒரு இடத்திலே மட்டும் மாந்தை மேற்கு பிரதேச சபையிலே நாங்கள் தாக்கல் செய்த வேட்பு மனு மட்டும் ஆரம்பத்திலே நிராகரிக்கப்பட்டு இருந்தது. அதற்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே ஒரு எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தோம். பலர் அங்கே தாக்கல் செய்தார்கள் எழுத்தாணை மனுக்கள். இந்த விடயம் சம்பந்தமான சில விளக்கங்கள் சொல்லுவது அத்தியாவசியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்திலே இப்பொழுது மூழ்கி இருக்கிறது. தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிரான வழக்காக இருந்தால் எழுத்தாணை மனு சமர்ப்பிக்கப்பட வேண்டியது உச்சநீதிமன்றத்தில். தெரிவத்தாட்சி அலுவலருடைய தீர்மானத்துக்கு எதிரானதாக இருந்தால் எழுத்தாணை மனு சமர்ப்பிக்கப்பட வேண்டியது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே. இதற்கு முன்னைய தருணங்களிலே 2 நீதிமன்றங்களுக்கும் கட்சிகள் சென்று நிவாரணங்களை பெற்றிருக்கிறார்கள். சென்ற தடவை கூட அப்படியாகத்தான் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த தடவை உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுக்கள் சம்பந்தமாக ஒரு பூர்வாங்க ஆட்சேபனை எழுப்பப்பட்டதன் போது இவை அனைத்தும் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுடைய தீர்மானம், இது தேர்தல் ஆணைக்குழுவுடைய தீர்மானம் அல்ல. ஆகையினாலே நியாயாதிக்கம் இருப்பது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மட்டும்தான், உச்சநீதிமன்றத்தில் இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த வழக்குகளை நிராகரித்தது. நிராகரித்த உடனேயே அங்கே வழக்கு தாக்கல் செய்திருந்தவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்று அங்கே நிவாரணத்தை பெற்றுவிட்டோம். இப்பொழுது மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கும் எங்களுடைய கட்சி போட்டியிடுகிறது. அதே போல் பல கட்சிகளுக்கு அந்த நிவாரணம் கிடைத்திருக்கிறது. ஆனால் சில கட்சிகள் எழுத்தாணை மனுக்களை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலேயோ தாக்கல் செய்யாமல் அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே மட்டும்தான் அடிப்படை உரிமை சம்பந்தமான வழக்குகளுக்கான நியாயாதிக்கம் உண்டு. ஆகையினாலே அந்த வழக்குகளிலே உச்ச நீதிமன்றம் விசாரித்து இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பிறப்பு சான்றிதழ் சரியான முறையிலே அத்தாட்சிப்படுத்தப்படாதவர்கள் அல்லது தங்களுடைய 7வது அட்டவணையில் இருக்கிற சத்திய கடதாசியிலே குறைபாடுகள் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த வேட்பு மனுக்கள்
நிராகரிக்கப்பட்டது சரி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து அந்த கட்சிகளுக்கு நிவாரணங்கள் வழங்கவில்லை. ஆனால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு திரும்பவும் சென்று வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கும் ஆரம்பத்திலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கும் இந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தமாகவும் தெரிவத்தாட்சி அலுவலர்களுடைய முடிவுகள் தவறு, அவர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த விடயம் சம்பந்தமாக கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும் நேரடி முரண்பாடு காணப்படுகிறது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நாட்டின் சட்டமா அதிபருக்குத்தான் உண்டு. சட்டமா அதிபர் தான் தேர்தல் ஆணைக்குழுவுக்காகவும் திருவத்தாட்சி அலுவலருக்காகவும் நீதிமன்றத்திலே ஆஜராகியும் இருந்திருக்கிறார். ஆகையினாலே சட்டமா அதிபர் இதனை உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று இதை சீராக்க வேண்டும். இல்லையென்றால் ஒரு சமசீரற்ற முறையிலே இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஒரே விதமான குறைபாட்டுக்காக சிலருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாகவும் அதே விதமான குறைபாட்டோடு வேறு சிலருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவுமாகத்தான் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகையினாலே சட்டமாதிபர் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில், ஏனென்றால் உச்சநீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மேலானது, அது உச்சநீதிமன்றத்திலே தெளிவுகளை பெற வேண்டிய பொறுப்பு சட்டமாதிபருக்கு உண்டு. சட்டமாதிபர் அதனை விரைந்து செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இந்த தேர்தல் ஆணைக்குழு நடத்த போகிற இந்த தேர்தலிலே ஒருவருக்கு கிடைத்திருக்கிற நிவாரணம் அதே குறைபாட்டுக்காக இன்னொருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற தமிழ் கட்சிகள் பெரும்பாலும் தமக்குள்ளே மோதிக்கொள்வதில்லை என்ற ஒரு தீர்மானத்துக்கு பரவலாக எட்டப்பட்டிருந்தால் அதில் தமிழரசு கட்சியும் அப்படி இருக்கிறது, அது பரவலாக இருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று முன்னுடன் நடந்த அறிமுக விழாவிலே NDP அரசாங்கத்தை நாங்கள் எவ்வாறு எதிர்க்கின்றோமோ அதே மாதிரி மற்ற தேசிய கட்சிகளை எதிர்க்கிறோம். அதே போல தமிழரசு கட்சி ஏகேராட்சி என்ற ஒரு அரசியல் மதத்தை வைத்துக் கொண்டு அவர்களோடு சேர்ந்து இணைந்து போக இருக்கின்ற நிலையில் அவர்களை எப்படி நாங்கள் விமர்சிக்காமல் விடுவது என்பது பற்றி கேந்திர மக்கள் அவர்கள் தெரிவிக்கிறார். இது சம்பந்தமாக ஒரு அப்படியாக அவர் நடந்து கொள்வது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. அவர் அப்படியாக நடந்து கொள்கிறார் என்ற காரணத்துக்காக நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிற முடிவிலிருந்து மாறுவதற்கு நான் விரும்பவில்லை. அவர்களை நான் விமர்சிக்கப் போவதில்லை. ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வண்ணமான சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. நாங்கள் ஏக்கிய ராஜ்யவுக்கு எதிரானவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏக்கிய ராஜ்யம் என்று இன்றைக்கு அரசியலமைப்பிலே ஒற்றையாட்சிக்கு என்று சொல்லப்படுகிற பதத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள், நாங்கள் ஒற்றையாட்சிக்கு எதிரானவர்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏன் சிங்களத்திலே அதை சொல்லி கொண்டிருக்காருன்னு எனக்கு புரியவில்லை. தமிழ் மக்களோட தமிழில் பேசுகிற போது ஏக்கிய ராஜ்யம்னு சொல்கிறார், ஒற்றையாட்சின்னு சொல்லாமே. ஒற்றையாட்சிக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள். சரி, ஆங்கிலத்தில் சொல்கிறதா என்றால் யூனிட்டரி ஸ்டேட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள். ஒற்றையாட்சி, யூனிட்டரி ஸ்டேட் என்ற சொற்பதங்களுக்கு நிகரான சிங்கள பதம் ஏக்கிய ராஜ்யம் என்று பாவிக்கப்படுகிற போது அதற்கு நாங்கள் எதிரானவர்கள். ஆனால் அவர் என்ன செய்ய பார்க்கிறார் என்றால் 2016 19 வரையிலே தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு வரைவிலே அந்த பாவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொல் தனியாக பாவிக்கப்படவில்லை. அவர் மக்களை பிழையாக வழிநடத்துகிறார்.
பாவிக்கப்பட்ட சொற்றொடர் ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு. அங்கே ஏக்கிய ராஜ்ய என்று சொல்லுவது ஒரு நாடு. ராஜ்ய என்ற சிங்கள சொல்லுக்கு அர்த்தம் நாடு. ரஜய என்று சொன்னால்தான் ஆட்சி முறை அல்லது அரசாங்கம். இது தமிழ் மக்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கஜேந்திரகுமார் போன்றவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தமிழை விட சிங்களம் கூடுதலாக தெரியும். ஆனபடினால அவர் இதை தெரிந்து கொண்டே தான் இப்படி பிள்ளையாக வழி நடத்துகிறார். ஏக்கிய ரஜய என்ற சொல்லு பாவிக்கப்படையில் ஏக்கிய ராஜ்ய ஒரு நாடு. அந்த ஒரு நாடு என்றதைத்தான் தமிழிலே ஒருமித்த நாடு என்று சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அந்த சொற்றொடர் பாவிக்கப்பட்ட அதே உருப்புரையிலே அதுக்கான வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லை பாவித்தாலும் இந்த சொல்லினுடைய அர்த்தம் இதுதான் என்று அங்கேயே சொல்லப்பட்டால் அதுதான் அதனுடைய அர்த்தம். வரைவிலக்கணம் என்ன சொல்லுகிறது? மத்தியிலும் மாகாணங்களிலும் அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டதன்படி அதிகாரங்களை பிரயோகிக்கிற நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மத்தியிலும் மாகாணங்களிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் இது ஒற்றை ஆட்சி அல்ல. ஒற்றை ஆட்சி என்றால் மத்தியிலே மட்டும்தான் அதிகாரங்கள். ஆனால் அதே உறுப்புரையில் சில சட்டங்களில் வரைவிலக்கணம் கடைசியில் ஒரு இடத்துல போடுவார்கள். இந்த சொற்களுக்கான வரைவிலக்கணங்கள் இதுதான் என்று கடைசி உறுப்புரையாக இருக்கும். இது அப்படி அல்ல. அதே உறுப்புரையிலேயே இந்த வாசிக்கிற போதே தெளிவாக இருக்க வேணும். என்னத்தை சொல்லுகிறார்கள்? எழுதப்பட்டிருக்கிறது மத்தியிலும் மாகாணங்களிலும் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டபடி அரசு அதிகாரங்களை உபயோகிக்கிற நாடுகள். ஆகையினாலே அது ஒற்றையாட்சியே அல்ல. அதை படிக்கிறவர்களுக்கு தெரியும். அங்கு 10 மத்தியிலே ஒரு அலகும் 9 மாகாணங்கள் சேர்ந்து 10 அலகுகளிலே ஆட்சி நடைபெறுகிற நாடு என்று வரைவிலக்கணத்திலே கருப்பும் வெள்ளையுமாக எழுதப்பட்டிருக்கிற போது அதை பற்றி கதைக்காமல் அந்த சொற்றொடருடைய முழு சொற்றொடரையும் உபயோகிக்காமல் வேண்டுமென்றே ஏக்கிய ராஜ்யம் என்று தமிழில் பேசுகிற போதும் சிங்கள சொல்ல பாவித்து கொண்டு மக்களை தவறாக வழிநடத்துகிறார். இது துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். நான் முதலே சொன்னதைப் போல அவரை விமர்சிப்பதற்காக நான் இதனை செய்யவில்லை, தெளிவுபடுத்தலுக்காக மட்டும்தான் செய்கிறேன். மற்ற கட்சிகளை தமிழ் கட்சிகளை நாங்கள் விமர்சிக்கப் போவதில்லை. தேர்தல் நெருங்கி வருகின்ற போது கைது நடவடிக்கைகள் மிக தீவிரமாக நடைபெறுகிறது. கிழக்கிலே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல வடக்கிலும் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னணி இது பின்னணி என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் வடக்கிலேயும் பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன. மணல் சம்பந்தமான ஊழல்கள் பிரதானமாக நடைபெற்றிருக்கின்றன. மகேஸ்வரி நிதியம் என்கின்ற ஒரு நிதியத்தை வைத்து பல கோடிக்கணக்கான பணங்கள் வசூல் செய்யப்பட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் நீதிமன்றத்துக்கு சென்று அது தவறென்ற ஒரு தீர்ப்பையும் ஒரு தடவை பெற்றும் இருக்கிறேன். 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் எதிர்ப்புக்காக ஒரு செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த செயலணி உருவாக்கப்பட்ட போது அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது. திரு சம்பந்தனும் நானும் அந்த குழுவில் இருந்தோம். அனுரகுமார் திசாநாயக் அந்த குழுவில் இருந்தார். மங்கள சமரவீர தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பட்டது. அதிலே ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கான ஒரு அலுவலகத்தை திறந்து அதிலே அந்த முறைப்பாடுகளை செய்யும்படியான ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அனுரகுமார் திசாநாயக் அதுக்கு பொறுப்பாக விடப்பட்டார். அவருடைய செயலாளராக அந்த வேளையிலே கடமையாற்றிய ஆனந்த விஜயபால என்கின்றவர் தான் அந்த செயலத்துக்கு பொறுப்பானவராக நியமிக்கப்பட்டவர். அந்த செயலகம் அலரி மாளிகையிலே பக்கத்திலே உருவாக்கப்பட்டது. வேறொரு வாயில் மூலமாக அதற்குள்ளே
நீங்கள் கொடுப்பீங்க நிற்கிறாங்க தாண்டி ஃபோனில் வைக்கிறாங்க தெரியுறாங்க அவங்க உள்ளே போய் நிற்கிறாங்க எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஒரு தரம் பிராடியே கொடுத்து விடுவாரு அதே வந்து அதே அம்மா வாங்க என்ன చేస్తుంటా ఎందుకు చేస్తాను